மக்களே இங்கே பாருங்க மக்களே, சைக்கிள் வாங்கிட்டான் முகுந்து. யாருக்கு? வருணுக்கா? அடுத்து இவனு கேட்பானே. வாங்கிக்கலாம். ஓகே, இந்த சைக்கிள் நான் வாங்கி கொடுத்தது தானே உனக்கு? ஏன் நமக்கு இது நான் வாங்கி கொடுத்தது தானே உனக்கு? சூப்பராக இருக்குதா சைக்கிள்? எவ்வளவு இது? தெரியல. ஓகே தாய் குளமே ஆரம்பிச்சிடலாமா? ஓகே மக்களே, நான் ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிச்சு அக்கா வந்து இப்போ தான் காடையை வந்து வாங்கி வந்தாப்புல. மொத்தம் வந்து 12 காடைக்கு பக்கம், கிலோவுக்கு 4 காடையாமா. மொத்தம் 3 கிலோவா? 3 கிலோ மொத்தம் 12 காடை நினைக்கிறேன். பட் எத்தனை ஆடின்னு தெரில. ஓகே தாய் கிழமை பொசிக்க ஆரம்பிச்சிடலாம். ரைட், கீழே போடுங்க. இங்கே வா, அம்மி கூப்பிடுறாங்க. உன்னோட அம்மியா? பேசாமி என்னம்மா பேசுற? மொத்த ஃபேமிலியும் வந்தாச்சு. ரைட், நானும் காலத்தில் இறங்கிட்டா? கோல் மாதிரி அவசரமாக பொசிக்க முடியாது. ஏ நானே எப்படி ஜாலி. மக்களே அடுத்து பாருங்கள், காடையில் வந்து கிட்டத்தட்ட 10 காடை கிட்டத்தட்ட 8 முட்டையும் 9 முட்டையும் இருக்குதுங்க. காடை வந்து என்ன பண்ணிட்டேன்னா மக்களே, தோலை வந்து உரிச்சிட்டோம் மக்கள். ஏன்னா தோலை உரிக்கிறதா காடை மெத்தடுன்னு நினைக்கிறேன். யாருமே வந்து காடையை வந்து அப்படி இது பண்ண மாட்டாங்க, தோலை எல்லாம் உரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கறிக்கடையுமே அப்படி தான். ஸோ அதனால் நம்மளும் வந்து டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் தோலெல்லாம் உரிச்சாச்சு. நெக்ஸ்ட் வாங்க சுத்தமாக கழுவி நீட்டாக ரெடி பண்ணிடலாம். ஓகே மக்களே, பார்த்தீங்களா நீட்டாக ஜம்னு கழுவியாச்சு. முதல் காடை வச்சலாமா? அதுபோக ஈரல் இருக்குது, இதயம் இருக்குது, முட்டை இருக்கு மல்லங்க. இது வந்து மொட்டை இருக்குது, மொட்டைப்பை. சூப்பர் மக்களே, டோட்டலாக வந்து 10 காடையுமே ஜம்னு அலசியாச்சு. ஆமாம், ஒரு கிணத்தண்ணி இங்கே பாருங்க, ஒரு வாயிலே இதெல்லாம் பாஞ்சு போச்சு. டேய் வாங்கடா போகலாம். டேய் ஓகே மக்கள், இங்கே பாருங்க காடை, முட்டை, அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ் சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். வாங்கி காட்டுறேன். எல்லாமே தோலை உரித்து நீட்டாக வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து முட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது முட்டை. இதெல்லாம் வளர்ந்து தான் வந்து இந்த மாதிரி வந்து முட்டையாக மாறும். ஸோ எல்லாமே முட்டைக்காடை தான். அதுக்கப்புறம் வந்து கல்லீரல், ஈரல், அதுக்கப்புறம் முட்டை பை, ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காடை எல்லாத்தையும் கீறி இதை தனியாக கிரேவி வைக்க போகிறோம். இங்கே உள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை மட்டும் தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி செய்ய போகிறோம். சரிங்களா, மொத்தம் 2 கிரேவி செய்ய போகிறோம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, தனியாக பிரித்தாச்சுங்க. இதை தனியாக எடுத்தாச்சு. இதை வந்து பல்லவி என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக கிரேவி பண்ணிடு, ஓகேவா? ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீரணும் அப்படின்னா தான் கீட்டு போட்டு ஒன்று இப்படி பண்ணுவோம்ல சதையில் நல்லா உள்ளே ஏறுறதுக்காக. வாங்க பண்ணுவாங்க. ஒரு காடையை முழுசாக எடுக்கிறோம், அரைஞ்சிட்டு தவக்கமாக இருக்குது பாருங்க. இதை மட்டும் முடியுமா? தொடைப்பகுதியில் வந்து ஒரு 4-5 கீரை நல்ல சதை பாருங்க, ஜம்முன்னு இருக்குதுங்க. அப்படியே இந்த பக்கம் திருப்பி இந்த பக்கம் 4-5 கீரை. ஓகே, அவ்வளோதாங்க மக்களே, டன். அதே மாதிரி இந்த பக்கம் இது பிரச்சனை இல்லை. வேறு எப்படி வருது வேறு
வேறு இங்கே அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் மக்களே. கால் பகுதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீறிட்டோம், உடம்பு பகுதியும் கீறிட்டோம். சூப்பர். இதை நம்ம கிரேவி செஞ்சோம் அப்படின்னா மசாலா நல்லா உள்ளே ஏறிக்கும். ஓகேவா? பிடிங்க அது. பிடிமா. இது பிடிங்க, அதை விட்டுருங்க. மக்கள்ஸ் பாருங்கள், ஜம் 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 ஜம்னு பண்ணிட்டோமா. எல்லாத்தையும் நீட்டாக தனித்தனியாக பீஸாக அரிஞ்சு ஒரு காடை வந்து 5 பீஸாக போட்டாச்சுங்க. சரிங்களா? 2 கால் ஒரு பீஸு, அதுக்கப்புறம் உடம்பு வந்து 2ஆக போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கழுத்து, இந்த வருங்க, கழுத்து வந்து 1. மொத்தமாக ஒரு காடை வந்து 5ஆக பண்ணியாச்சு. வேறு லெவலு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோவுக்கு மேலே வருமாட்டு, 2.5 கிலோ 3 கிலோ வருமாட்டு இருக்குது. இப்போ இந்த காடை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மக்களே, மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வறுக்க போகிறோம். இந்த டைம் வந்து வறுக்கிறோம், அடுத்த டைம் வந்து இதே மாதிரி காடை வாங்கி வந்து மொத்தத்தையும் பொரிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஒரே நாளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 செஞ்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கலாம். இருட்டும் கொஞ்சம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்த நேரத்துக்கு பண்ணியிருக்கலாம். இடையில ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டேன். அக்கா முதல்லையே காடையை பிடிச்சி பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் நன்மைக்கு நல்லதே நடக்கும். சரி வாங்க மக்களே, இதை வந்து ஜம்னு கிரேவி செஞ்சு சாப்பாட்டோட சாப்பிட போகிறோம். ஓகேவா? ரைட் மக்களே, அடுத்த கட்டமாக இப்போ நம்ம என்ன அரைக்கிறோம் அப்படின்னா கொத்தமல்லி கொத்தமல்லி வந்து ராவா அரைச்சி போடுறோம். ஸோ நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வேறு என்னம்மா? கொத்தமல்லி மட்டும்தானா? ஓகே அரைக்கலாம் அரைங்க. ரைட்டு. நெக்ஸ்ட்டு மிளகு சாந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் இருக்குது, இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குது. இதெல்லாத்தையும் போட்டு வறுக்கணும், பார்க்கலாம். அதான் நல்லாயிருக்கும். ஓகே, காடை வாருங்க ஜம்னு ஆட்டியே எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கலான் இருக்குது. சுத்தமான கல்லெண்ணெய் இருக்குது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, தக்காளி எல்லாமே இருக்குதுங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிடலாம். செம்ம வாசங்க. ஆமாங்க. அப்பா நறுமணம், நல்ல நறுமணம். உண்மையாகவே கொத்தமல்லி வந்து கடையில் மிஷினில் கொடுத்து அரைக்கிறத நம்ம வறுத்து அரைக்கிறது வாசம் செம்ம வாசங்க. மக்களே, அடுத்த கட்டமாக வடைச்சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இங்கே பாருங்க, சின்ன வெங்காயம் இருக்குது, பூண்டு இருக்குது, இஞ்சி இருக்குது, சோம்பு, ஜீரகம், மிளகு இருக்குது, மிளகாய் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வறுத்த கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி இப்போ வந்து வறுத்து அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இதுதான் வந்து மிளகு சாந்து. ஓகேங்களா? கிராமிய முறைப்படி செய்கிறோம் அப்படின்னா இப்படி தான் செய்யணும். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு சுத்தமான கல்லெண்ணெய் உள்ளே ஊற்றி விட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெங்காயத்தையும் அப்படியே ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு வறுக்கணும். இந்தாங்கம்மா, ஃபஸ்ட்டு இந்த வெங்காயமா போடலாம். சரிங்க மகளே, எல்லாத்தையும் வறுக்கட்டும், நம்ம அப்புறம் வரலாம். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கிறது தான், அப்புறமேல வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே அடுப்பில் ரெடி பண்ணிடலாம் வாங்க. அம்மா ரெடியா? ஓகே மக்களே, பாருங்கள், இப்போ நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஜம்னு வறுத்தாச்சு. பண்ணிடலாமா? ரைட், எடுத்துக்கோட்டுங்க. அடுத்த கட்டமாக மக்களே, இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆற வைக்கணும். சரிங்களா? சூட்டோடு அரைக்க முடியாது. ஸோ ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம். அவ்வளோதான். எல்லாம் வறுத்தாச்சுல்ல? கொத்தமல்லி அது வறுத்து ஆல்ரெடி வறுத்தாச்சா? ஓகே நான் அந்த கொத்தமல்லி பொடி இருக்கலைங்க, ஆல்ரெடி வறுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். பாருங்க மக்களே, கொத்தமல்லி பொடி வறுத்தாச்சு. அது கொட்டி இல்லாமல்ல, கொட்டி விட்ருங்க. அவ்வளோதான் மக்கள், போதுமா? சூப்பர். மிளகு சாந்துக்கு ரெடி. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆற வச்சு அரைச்சிடலாம் மக்கள்ஸே. அதுக்கடுத்து ஆறிடுச்சு, மிளகு சாந்தை அரைக்கலாமா? ரைட்.
ஆஃப் பண்ணுங்கம்மா. காட்டுங்க. வெங்காயம், அத்தாளம், இது எண்ணெய், இது கறி. ஆமாம் இங்கே பாருங்க மக்களே, எல்லாமே இருக்குதுங்க. கறி ரெடியாக இருக்குது, வெங்காயம் ரெடியாக இருக்குது, கொத்தமல்லி தழை, கறி மசாலா, தக்காளி, கறிவேப்பிலந்தாழை, மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூளை வந்து வீட்டு செய்முறையில் சல்பாஸ் வைக்காமல் மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? சட்டி எனக்கு தான் கரெக்டாக இருக்குதா? ஓகே ஓகே. அடுத்து முகுந்த எண்ணெய் ஊற்ற ரெடியாக இருக்கிறார். ஊற்றலாம் முகி. கேசு தான் ஊற்றுறா. ரைட். இன்னும் ஊற்று 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 இன்னும் ஊற்று, நிறைய ஊற்று, நிறைய ஊற்று. உங்கள் எண்ணெய் தானே ஊற்று, நிறைய ஊற்று. அப்படியே எடுத்து கொடுங்க. இந்தாம்மா படிமா, எண்ணெய் கொண்டு எடுத்து வந்துருப்போம். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாமே. எண்ணெய் ஊற்றினதுக்கு நல்லா இருக்குமா? இன்னும் கொஞ்சம் ஊற்று சாமி, கொண்டாடா. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றின வரைக்கும் தான் மக்களே நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இந்தா சாமி கொண்டு எடுத்து வந்துரு. நல்லா இருக்குது, நிறைய இருக்குது அதில் கறி. வா, அது உப்பு சாமி அப்புறம் போடுறதே. நீ கையில் வச்சுருந்து கீழே கொட்டிட்டு நீ சொல்கிறப்ப எடுத்துக்கூட. இங்கே வச்சிட்றேன், இங்கேயே வச்சிட்றேன், நீயே எடுத்துக்கொடு. மக்கள் அடுத்த கட்டமாக வெங்காயம் போட்டுடலாமா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சரி, ஜம் ஜம் வெங்காயத்தை போட்டாச்சு. வணக்கணும். பெரிய வெங்காயம். மிளகா தேவையில்லை சாமி. ஏன்னா மிளகா வந்து மிளகு சாந்துங்கம்மா எங்கே? அட இங்கே இருக்குதா? எல்லாம் சொல்லி கடைசியில் மிளகு சாந்து மெயினாக சொல்லலை மக்களே. மிளகு சாந்தும் இருக்குது. ஓகேங்களா? அது அங்கேயே வச்சிடலாம், அதான் பிரச்சனை இல்லை. இந்த விரவு நல்லா தீ எறியுதுங்க. இது என்னது? சவுக்கு மரக்குச்சி. ஒரு மரமா கறிகாத்தனக்குள்ள உடச்சு வச்சுட்டு போயிருவியா? மரம் கிடக்குதுங்க, பழைய மரமெல்லாம் கிடக்குது. எடுத்து உடச்சு வச்சா நல்லா எரியுது. வர்றான்னிக்கெல்லாம் ஒவ்வொரு மரம் உடச்சு வச்சிருவியா? நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. அடுத்த கட்டமாக வந்து கறிவேப்பிலந்தலை, நல்லா ஃப்ரெஷ் கறிவேப்பிலந்தலை இப்போ தான் பொரிச்சு வந்தது. அப்படியே எப்படி வணங்குது வருங்க, பட்டாசு மாதிரி எடுக்குது வருங்க, பட்டன்னு. தக்காளி போட்டுடலாம். ஆஹா, நல்லா ரெட்டிஸாக இப்போ இருக்குது பாருங்க. நல்லா வாசமாக இருக்குது. அப்போ அந்த விரவடுப்பில் சமைக்கும் பொழுது மக்களே வாசமே தனி. பிரியாணி பண்ணுறப்ப ஸ்மெல் வர மாதிரி வருதா? ஓகே 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 ஓகே, சூப்பர். உப்பு கொடு சாமி. தவன் கொண்டா. இரு, அவனே கொண்டாட்டு. அத்தனைக்கு கொட்டிடாத. இரு ஆயா கொட்டுவாங்க. இரு போடலாமா மக்களே? கல் உப்பு இல்லை, ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூள் உப்புங்க போடலாமா? உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து குயிக்காக வணங்கிடும். சொன்ன பார்த்தீங்களா? உப்பு போட்ட உடனே பாருங்க மக்களே, நல்லா இப்படி ஜம் ஜம்னு நல்லா வணங்கிடுச்சு. மக்களே சக்தி மசாலா, கறி மசாலா இந்தாங்கம்மா, போடலாமா? தேவையான அளவுங்க, உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டுங்க. சரிங்களா? ஆஹா, மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நல்லா வேக விடணும், வறுக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமாக கறி மசாலா போட்டோம். கறி மசாலா போட்ட அடுத்த நிமிஷமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கறியை போடலாமாம்மா? அவ்வளோதான், எடுத்து அடுக்க வேண்டியதான். ஆஹா, காடை இது சட்டி பிடிக்குமாம்மா? யாருங்க மக்களே, அடா பெருசா ஜம் ஜம்னு சூப்பர். இருக்கீங்கம்மா? வலி இருக்கும்போது கையில் பிடிச்சி வந்துட முடியும். நல்லா சொல்லிட்டு போடுங்க. அப்படி அங்க வாருங்க, நல்ல பெரிய பீஸா மக்களே. தரமான 2 பீஸ் சாப்பிட்டா போதும். சொன்ன மாதிரி 2 பீஸ் சாப்பிட்டாலே ஜாமுன்னு சாப்பிட்லாம். 8 நிமிஷம் முன்னாடி இழுக்கும் போது இப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்க. எச்சில் வருது. சாப்பிடலாம்.
ஆ சரி. மசாலா கலர்லேயே ஆயிடுச்சா? அடுத்த கட்டமாக இப்போ அந்த காடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த கறி மசாலா வந்து அந்த நல்லா உள்ளே ஏறட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகு சாந்து ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? பொதுவாக வந்து கறி ரொம்ப நேரம் எண்ணெயில் வேவிச்சோம் அப்படின்னா இறுகி போயிடுன்னு சொல்லுவாங்க. சரி கம்முன்னு ஊற்றிடலாமா? மிளகு சாந்து ஊற்றிக்கலாம். பின்னாடி இருக்குது எடுத்து ஊற்றுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து மக்களே கறி வந்து இதில் எண்ணெயில் வந்ததுன்னா இறுகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் எதுக்கு வந்து ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அப்படி 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 சாமி தண்ணி கொண்டா. சாமி மூண்டே போய் தண்ணி கொண்டா. அப்படி ஆஹா அட்டா அட்டா அட்டா. மகளே பாருங்க மகளே, ஜம்முன்னு இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கு இப்போவே பங்கமாக இருக்குது. நல்லா மசாலா எல்லாமே அந்த கறியில் உள்ளே ஏற போகுது. ஏன்னா நம்ம கீத்து போட்டிருக்கோம்ல, அந்த கீத்துக்குள்ளே நல்லா உள்ளே ஏறும். சரிங்களா? பார்த்து அளவை ஊற்றிக்கணுமா? போதுமா? சரி பார்த்து ஊற்றிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. மஞ்சத்தூளை மிஸ் பண்ணிட்டோம். இந்தாம்மா மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்போவே போட்டிருக்கோன்னு ஒன்றும் தப்பு இல்லை. போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு வராது. போட்டலாம். டேய் கறிவேப்பிலை கறிவேப்பிலை இல்லாத கம்மிட்டு நரி கத்துது பார்த்தியா? தா கத்துது மக்களே, நரி கத்துதுங்க. இருங்க காமிக்கிறேன். தா நரி தானே அது? ஊற்றலாம். மக்கள் அடுத்த கட்டமாக தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றியாச்சு. ஓகே, நல்லா தண்ணி நல்லா நிறைய இருக்குது. கலரும் நல்லா வந்துக்குச்சு. உப்பு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி விடட்டும், அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? சிறப்பு நல்லா வேகட்டும். மக்கள் பாருங்கள், கொதி வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதா? அப்படியே நுர கட்டி கொதி ஆரம்பிச்சிருச்சு. உப்பு பார்த்தாச்சா? எப்படி இருக்கு சார்? உப்பு போடணுமா? போதுமா? போடணுமா? ரைட். அவ்வளோதான் மக்கள், மூடி வச்சாச்சு. நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சு வேகட்டும். சித்த கழிச்சு பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாலே எரியணும்ப்பா, அப்போ இந்த கோடு கொதி. சவுண்டு நல்லா கேட்குது பார்த்தீங்களா? ஆஹா பாருங்க மக்களே, ஒரே ஒரு கொதி தான் கொதிச்சுது. மூடி வச்சோம். நல்லா கறி வந்து அரை வேக்காட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிளறலாமாம்மா? கிளறலாம். பர்த்டே சூப்பரே. பரவாயில்ல, காலை முழுசாக போட்டோன்னா அந்த அளவுக்கு இருந்திருக்காது. ஆமாம், முழுசாக தான் போடலான்னு பார்த்துச்சு. சரி வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு 5 பீஸாக போட முடியும். பரவாயில்லைங்க. உப்பு ஊற்றலாமாம்மா? ஊற்றலாம். ஆஹா, அந்த கொத்தமல்லி வறுத்து அரைச்சமில்ல, அதுதாம்மா டேஸ்ட்டு. அம்மா உப்பை தூக்கி ஒளி வச்சிட்டேன். இந்தாம்மா. ஆனால் சின்னத்தனமான டேஸ்ட் இல்லைங்க மக்களே, நான் நினச்சி கூட பார்க்கல. அடேங்கப்பா. போடலாமா? போது. சிறப்பு. போதும் ஜாமி, பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஆஹா டா எப்படி இருக்குது பாருங்க மக்களே. இன்னும் ஒரு கொதி விட்டா வந்துட மாட்டேங்கம்மா. காடையில் நிமிஷம் வந்து போயிருங்க. அது விரவடுப்பில் வேறு வேகுதுங்களா? பாருங்க, தீ பாருங்க, ஜம்முன்னு எரிச்சு உள்ள நல்லா என்ன உள்ளதை விட்டு நல்லா எரி. லைட்டாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுங்க பார்ப்போம். உப்பு போட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் மக்களே. வாங்கிக்கலாம். அவனுக்கே கொடுத்துரு. குடி. எப்படி இருக்குது?
இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இப்போ பார்க்கலாம். கொண்டு போடுங்க. ஏய் இறா நான் பார்க்குறேன்டா. இன்னும் கொண்டு போடுங்க. சொல்லமா இன்னும் கொண்டு போடுங்க. அம்மா இன்னும் கொஞ்சம் குடும்பமோ இது என்ன காடைக்கு இவ்வளோ டேஸ்ட்டா இல்லை மசாலாவுக்கு இவ்வளோ டேஸ்ட்டா? அந்த கொத்தமல்லி வறுத்தமலை மக்களே, மெயின் கொத்தமல்லி வறுத்த அந்த அரைச்சப்பே நல்ல வாசமாக இருந்துச்சு. அது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதா? அந்த காடை கூட மிக்ஸ் ஆனது. போய் சட்டி ஓடிப்போம். ஏய் என்னடா எல்லாம் குழம்பி மூச்சு விட மாட்டிருக்குது. எப்படி இருக்க? செமையா இருக்குல்ல? உண்மையாமே சூப்பராக இருக்குங்க மக்களே. ஆக்சுவலாக எனக்கு பசியே இல்லைங்க. அப்போலாம் வந்து பசி இல்லைன்னா காடையெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது. ஒரு மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு மாதிரியாக இருந்துச்சா, இந்த கிரேவி லைட்டாக வாயில் வச்சோன்னே எப்படா ரெடியாகும் ஆசையாக இருக்குது. ஆகிட்டு நல்லா கொதிக்கிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அந்த கொத்தமல்லி வறுத்தது தான் வறுத்தது தான் சொல்லிட்டு இனிமேல் என்றைக்குமே நீ கொத்தமல்லி கடையில் அரைக்க வேண்டாம், வறுத்து அரைக்கணும். நம்ம வீட்டில் வறுத்து மிக்சியில் போட்டு அரைக்கும். செக்கெல்லாம் ஆட்டணும் அவசியம் இல்லைங்க, வறுத்து மிக்சியிலே அரைக்கலாம் மக்களே. உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த வறுத்தப்போ என்ன டேஸ்ட் வந்தோ அந்த டேஸ்ட்டு மெயினாக அது இருக்குது. அதுதான் மெயின் டேஸ்ட்டு. மூணு கொஞ்சம் கொடுத்துரு மூணு டேஸ்ட்டு பாருங்க. அங்கே ஒரு தாள் விடாண்டா, கை நல்லா குறிக்கி போட்டுடா. இங்கே எதிர்ப்பு ஏன்டா வீடியோ எடுத்துருக்குற? அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துரு. ஆஹா அப்படியே சால்ட்டி கொடுக்குமா, எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. இங்கே வாருங்க மக்கள், எப்படி கடைச்சட்டி ஃபுல்லாக பகல் டைமில் இந்த வீடியோ எடுத்திருந்தா வேறு லெவல் வந்திருக்கும். பட் இருட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகலில் செஞ்சதாக கூட இவ்வளோ ஒரு அட்மாஸ்பியர் இருந்திருக்காது. அந்த குளிர்னு காற்று, கார்த்திகை மாதம் நல்லா குளிர், அதுக்கு விதமாக ஒரு பீஸ் ஒன்று எடுத்து ஆட போகிறோம். அது கொடுங்களேன். அப்படியே நான் சாப்பிடல, காட்டுறேன். இங்கே பாருங்களேன், அந்த வகுந்து விட்டோம்ல, அந்த வகுந்து விட்டது பாருங்க எப்படி அந்த உள்ள எல்லாம் ஏறி செம்மையாக வந்திருக்கு. பா ஆரம்பிக்கலாமாடா, சாப்பிடுங்கடா. ஆறி போச்சா? எப்படி இருக்கு? வெந்திருக்குதாடா ஃபர்ஸ்ட்டு? வேற லெவல். எனக்கே ஆச்சு ஒரு ரெடி இதுங்கடா, நானும் வந்துடுறேன்டா. சூப்பர். காடை தான் உண்மையாலுமே காடை நெய் அது தீயில வாட்டினா அப்படியே நெய்யா உருவு. தீயில வாட்டினா நம்ம தீயில வாட்டவே நம்ம தோலை உரிச்சிட்டோம். தீயில வாட்டினா என்னதான் கடைசி எடுத்தனாலும் அந்த வேக திங்கிற டேஸ்ட்டு தாங்க வேறு லெவலு. என்ன அந்த குழம்புல தொட்டு திங்க வேண்டாம், தான் நல்லாயிருக்கு. தவனே குழம்புல தொட்டு தின்னு. குழம்பு தான் டேஸ்ட்டு. என்னக்கா? டேஸ்டியாக இருக்கா? இங்கே பாருங்க மக்களே, டேஸ்ட் கிரேவி வேற லெவலு. சில நேரங்கள் கழித்து இங்கே பாருங்க நல்லா வந்து சுண்டிக்குச்சு. கறி வந்து வேறு லெவலில் வெந்திருக்கும், செம்மையாக இருக்கும். அம்மா கொத்தமல்லி தலை போடலாமா? போடலாமா? போடுங்க. ஆஹாஹா, அப்படி 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 அப்படி. ஆஹா மக்கள் இங்கே பாருங்க வேற லெவலு. அப்படி பீஸே குறைஞ்சி போச்சு. நாங்கள் அங்கே உட்காந்து பீஸை எடுத்துன்னு அப்புறம் எப்படி இருக்கலாமாம்மா? போதும். அப்புறம் குழம்பு வேணுமில்ல. இங்கே பாரு நம்மால் இட்லியோட வந்துட்டா பாருங்க மக்களே. இந்தாம்மா பாரு கொடுத்துரு, பீஸும் போட்டுருங்க. டேஸ்ட்டு சும்மா சின்ன டேஸ்ட் இல்லை. அப்படி பீஸ் போடுமா?
வேற மாதிரி ஆற்றுல தூங்கிருச்சேன்மோ ஆறு தூங்கிருச்சேன்னு ஓடி கோழி கட்டி விட்டானா. ஏன் அப்படி நினைக்கிறேன், எடுத்து உள்ள வச்சுட்டு வேண்டியதுதானே. இல்லைப்பா ஃபைனலாக மக்களே செஞ்ச இடத்துல குழந்தைங்க இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். என்ன தண்ணி சூடு இருக்குண்ணே. ஆகலை. ஆஹா 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 மக்களே இங்கே வாருங்க மக்களே. பாதி காடை வந்து ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு தெரியுதுங்களா. அப்படியே செம்மையாக அந்த கீத்து போட்டதெல்லாம் நல்லா உள்ளே ஏறி அந்த கிரேவி சும்மா டாப்பு டக்கராக வந்துருக்குதுங்க. வேற மாதிரி. ரைட் 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 சாப்பிட்லாம். பல்லவே இது எப்படி வந்திருக்கு. இது ஒரு வாக்கில் வந்திருக்குது. இது செம்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த முட்டை இதில் உள்ள உடச்சி ஊற்றியாச்சா மக்களே. இங்கே பாருங்க பல்லவி இந்த பக்கம் ரெடி பண்ணிட்டா. அப்படி சூப்பர் சூப்பர். ஆரம்பிக்கலாமா? சாப்பிடலாம் மக்களே. இங்கே பாருங்க பஞ்சாட்டை இட்லி. போடலாம். மல்லிகைப்பூ மாதிரி ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இன்னொன்று வச்சிரு. ரைட். ஆஹா இங்கே பாருங்க மக்களே. இட்லி பாருங்க மக்களே அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி. நெக்ஸ்ட்டு காடை கிரேவி. அப்படி பாருங்க சும்மா வேறு லெவலில் ஃபைனல் அவுட் வந்திருக்கு. சொல்ல வார்த்தை இல்லைங்க. நீங்களே வானை தேனே பொன்மானையெல்லாம் நீங்களே போட்டுக்குங்க. கலவி போடு போடு. ஏன் கலரி இருக்கிற? அப்படி அந்த லெக் பீஸ் அப்படி அதை போடு. அவ்வளோதான் பல்லவி. சிறப்பு. அது வச்சுட்டு ஒரு வாரமா. அடுத்த கட்டமா மக்கள் காடை முட்டை சரிங்களா. ஈரல் முட்டை கிரேவி. ஓகே சூப்பர். ஆரம்பிக்கலாம் வாங்க மக்களை. வெளியே போய் சாப்பிட்லாம் காத்தோட்டமாக. மக்களை இங்கே வாருங்கள். ஜம் ஜம்னு இட்லி. நெக்ஸ்ட்டு காடை லெக் பீஸு. அப்புறம் முட்டை. பாருங்க காடை முட்டை எப்படி உடையுது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா. முட்டையும் ஈரல் வந்திருக்கா. ஈரல் இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நான் அப்பளே சொல்லிட்டேன். இதை சொல்கிறேன். நல்லா இருக்கு. இதில் கொஞ்சம் பூண்டு அதிகமாக தெரியுது. பூண்டு அதிகமாக இஞ்சி பூண்டு அதிகமாக தெரியுது. மற்றபடி ஓகே. நீ என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள் மசாலா மலை சாந்து அரைச்சோம்ல அதை கொஞ்சம் வாங்கி கடை வாங்கி போட்டிருக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் அப்படியே எடுத்து டிப் அடித்து நல்லா மக்களே கிரேவியோடு எடுத்து கறி நல்லா கெட்டியாக இருக்குதுங்க. அது அப்படியே சொன்னல கறி வந்து எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குன்னு அர்த்தமாமா. காடை தோல் உரிச்சதுக்கு அதுக்கும் அந்த கீத்து போட்டோம்ல அந்த கீத்து போட்டது வந்து நல்ல மசாலா உள்ளே இறங்கியிருக்கு. மெயின் டேஸ்ட்டு அந்த வறுத்த கொத்தமல்லி, நம்ம செஞ்ச செய்முறை, நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்ந்து விறகுடுப்பில் செஞ்சதுக்கு அதுக்கு சான்ஸ்லெஸ். நெக்ஸ்ட்டு அப்படியே இட்லியை வச்சு அப்படியே வா ஒரு பிசையணும். பிசைஞ்சு சொல்லமா. எங்க காஞ்ச மாடு கம்பளம் ஊற்ற மாடு தாங்க. சத்தியமாக சொல்கிற மக்களே, 4 பேத்துக்கு செய்கிறீங்கன்னா குறைஞ்சி வச்சா ஒரு 3 கிலோ எடுத்துங்க. ஓகேவா? 3 கிலோ 4 கிலோ எடுத்துங்க. 10 கடைசியில் அப்படியே அங்கே பாருங்க அத்தனை சதை. சாப்பிடும்போது பிராய்லர் கோழி கூட கொஞ்சம் சாப்பிட்டா இருக்குங்க.
இது வந்து பிராய்லர் கோழிக்கும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் இடத்தரமாக இருக்குது. வேறு லெவலு. ரொம்ப ரொம்ப சத்தான கறிங்க. இங்கே பாருங்களேன், தெரியுதா? அப்படியே அந்த சதை வந்து எப்படி சொல்கிறேன்னா, அந்த கெட்டித்தன்மை பாருங்களேன், அது நரன்னு பிக்கிறக்கே நல்லா இருக்குதுங்க. அந்த எப்படி சொல்கிறது, அது காடை சாப்பிட்டுட்டா தெரியுது பாருங்க. எவ்வளோ அந்த இது பாருங்கள், இங்கே பாருங்க, அந்த நாராக இருக்குதா, இது அதனால தாங்க இதில் ரொம்ப ப்ரோட்டீன் அதிகம்னு சொல்கிறாங்க. வேறு எந்த ரீசன் இல்லை. இன்னொரு சதைவை எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்களேன். இங்கே பாருங்களேன், இதாக இருக்கா, இது ஒரு லெக் பீஸு. இந்த நெஞ்சு சாதை தான். நெஞ்சு சாதையா பாருங்களேன், இதா தெரியுதா? அப்படியே பிக்கும்போது அந்த நார் எப்படி வருது பாருங்கள். அதனால தான் மக்களே இந்த டேஸ்ட். இது டாப்பு டக்கரு பத்தாது. எனக்கு கிரேவி வேணும். இவன் போட்டு சாப்பிட்டு போ.